கோவில் கோவிலாக ரவுண்ட் அடிக்கும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு மட்டும் ஏன் அதிக பேருந்து விடவில்லை? ஆம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 515 நம்பர் பேருந்து மகாபலிபுரம் வரை போகிறது. இந்த பேருந்து இயக்கம் ரொம்ப குறைவு. அந்த வழித்தடத்தில் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இயங்குகின்றன. 1 மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து, இல்லை என்றால் 3 பேருந்து ஒரே நேரத்தில் இயக்கப்படுகிறது. இதனால் அந்த வழித்தடத்தில் வாழும் மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகின்றனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு 3 இளைஞர்கள் படிக்கட்டில் பயணம் செய்து தங்கள் உயிரை மாய்த்து உள்ளனர். காரணம் போதுமான பேருந்து இல்லாததுதான். ஆண் பிள்ளைகளுக்கு என்ன படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு போக வேண்டுதலா என்ன? குழந்தைகள், பெண்கள், முதியோருக்கு இடம் கொடுத்துவிட்டு இவர்கள் படிக்கட்டில் தொங்குகின்றனர். 515 நம்பர் பேருந்தில் ஒரு இளவயது கண்டக்டர் பயணிகளிடம் அடாவடித்தனம் காட்டுகிறார். கிளாம்பாக்கத்தில் ஒரு சிறுவன் தெரியாமல் அந்த 515 ஏறிவிட்டால் அவனை அங்கே இறக்கி விடாமல் சிக்னல் ஆண்டப்பை நிறுத்தி இறக்கி விடுகிறார் இந்த அடாவடித்தன கண்டக்டர். அன்று அது மட்டும் இல்லை, ஒரு முஸ்லிம் வயதான தம்பதிகள் தங்கள் இருப்பிடத்தில் இறங்க மறந்துவிட்டனர். அதனால் சிக்னலில் கொஞ்சம் இறக்கிவிட சொன்னார்கள். சிக்னலில் கொஞ்ச நேரம் நின்றது. அப்போது கூட மனிதாபிமானம் இல்லாமல் கதவை திறக்காமல் இருந்தார் அந்த கண்டக்டர். நிறைய கண்டக்டர்கள் மனிதாபிமானத்தோடு நடக்கிறார்கள். ஏன் இந்த இளவயது கண்டக்டர் இப்படி அடாவடித்தனம் நடந்து கொள்கிறார் என்று தெரியவில்லை. அந்த வழித்தடத்தில் தினமும் பயணிக்கும் ஒரு பெண்மணி என்னிடம் சொன்னார், அந்த வழித்தடத்தில் பட்டர்ஃப்ளை பேருந்து நிறுத்தம் இருக்கும். அங்கே நிறுத்த மாட்டாங்களாம், எப்பயாவது தான் நிறுத்துவார்களாம். அதில் என்ன கொடுமைன்னா, கொட்டு மழையில் பெண்கள் நின்று இருந்தால் கூட பேருந்து நிறுத்தாமல் போய்கொண்டே இருக்குமாம். இந்த வழித்தடத்தில் மகளிருக்கு இலவச பேருந்து இல்லை என்பது போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தெரியுமா? டீலக்ஸ் பேருந்து தான் இயக்கப்படுகின்றன அந்த வழித்தடத்தில். போன வாரம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். பேருந்து நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தந்தை தன் மகளை பேருந்தில் ஏற்றுவதற்கு காத்து கொண்டிருந்தார். அப்போது பேருந்து வந்தது, ஆனால் நிறுத்தாமல் சென்றது. அந்த தந்தையும் விடாமல் துரத்தி சென்று அந்த பேருந்துக்கு முன்னால் தன் வண்டியை நிறுத்தினார். அப்போது வண்டி நின்றது. அந்த தந்தைக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் ஒரே சண்டை நடந்தது. அப்போது அங்கே இருந்த காவலர் தான் சமாதானப்படுத்தினார். அதற்கப்புறம் அந்த ஓட்டுநர் கதவை திறந்து விட்டார். அந்த சிறுமி ஏறி தன் பள்ளிக்கு சென்றாள். பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு செல்லணும் அல்லவா? பேருந்து ஓட்டுநர்களின் பிள்ளைகள் பள்ளிக்கு போவார்களா இல்லையா? எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த பேருந்து ஓட்டுநர்கள் பள்ளி குழந்தைகளை கண்டால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்துவார்கள். சேகர் பாபு ஐயா அவர்களே, திருப்போரூர் மகாபலிபுரம் இந்த வழித்தடத்தில் நிறைய பேருந்துகளை விடுங்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, தாம்பரம், கோயம்பேடுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நிறைய கல்லூரிகள் இருக்கும் 515 வழித்தடத்துக்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை? இனியாவது அந்த வழித்தடத்தில் படிக்கும் குழந்தைகளின் நலன் கருதி சேகர் பாபு ஐயா, சிவசங்கர் ஐயா நிறைய பேருந்துகளை விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.